ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் டிக்கா லேயர் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. நார்மல் பிரியாணியோட இந்த சிக்கன் டிக்கா லேயர் பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முதல்ல ஒரு பாட் அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா 4 பூ 4 கிராம்பு விட்டுக்கோங்க. 4 துண்டு பட்டை, 8 ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1500 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 கப் அரிசிக்கு 1500 ml தண்ணி சரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் உள்ள கொழுப்புலாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். சிக்கன் தோல் மட்டும்தான் இருக்குது. இந்த சிக்கன் தோலை நம்ம இப்போது கொதிக்க வச்ச தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்குது. இந்த லீட் நம்ம எடுத்துகிட்டு அதில் சிக்கன் தோல் போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். ஏன் சிக்கன் தோல் இதில் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தோல் வெந்து வரும்போது அந்த தண்ணியில் சிக்கனோட எசன்ஸ் இறங்கிரும். அந்த தண்ணியில் நம்ம ரைஸ் போட்டு வேக வச்சோன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இதில் சிக்கன் தோல் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் தோல் நல்லாவே வந்துருச்சு பாருங்கள். தண்ணியும் நல்லா கொதிச்சிச்சு, நீங்கள் பார்த்தீங்க. இப்போது இந்த தோலை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த தோல் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வி ஜஸ்ட் நீட் த ஃப்ளேவர். அதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த தோல் யூஸ் பண்ணுறோம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி லைட்டாக கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கைஸ், இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போது இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு 1/2 hour முன்னாடியே ரைஸ் ஊற வச்சுக்கிட்டேன். பிரியாணி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போது இந்த ரைஸை அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு 3 கப் ரைஸ் தான் ஆட் பண்ணுறேன். 3 கப் ரைஸ் 1500 தண்ணி சரியாக இருக்கும் வேகிறதுக்கு. இந்த ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே வெந்துடும். இங்கே பாருங்கள், நான் திறந்து காட்டுறவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். உதிரி உதிரியாக இருக்குது. இப்படி இருக்கும் போதே நம்ம இந்த ரைஸை வடித்து எடுத்துக்குவோம். எங்கே பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா பூ மாதிரி இருக்குது, சாஃப்டாக. அடுத்ததாக டிக்கா கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது கெஜுநட்ஸ் வறுத்துக்கலாம். கெஜுநட் வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் நெய் ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போது இந்த அளவுக்கு இந்த கலர் வர வரைக்கும் நம்ம கெஜுநட்ஸ் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம லேயர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாழை இலை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களோட பாட் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு இலை வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் டிக்கா கிரேவி இருக்குது இல்லையா, அதோட கிரேவியை மட்டும் நம்ம ஆக கீழே போட்டுக்குவோம். கிரேவி போட்டதுக்கப்புறமா மேலே ரைஸ் ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். ரைஸ் போடும் போதே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ரைஸ் இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போது ரைஸ் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரை ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, கடையில் விற்கும். நீங்கள் வீட்டில் ஆனியன்ஸ் பொரிச்சுக்கிறதா இருந்தாலும் பொரிச்சிக்கோங்க, அது ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி, இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இப்போது சிக்கன் நம்ம வச்சிடலாம். சிக்கன் அண்ட் கிரேவி நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்குமே செய்யணும். இது செஞ்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நேராகும், அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி நான் கடையில் நிறைய போய்ட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டேஸ்ட் எனக்கு எங்கேயுமே கிடைச்சதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றேன். இப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு
வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியனை நம்ம வந்து மேலே தூவிக்கலாம். அதுக்கப்புறமா கொரியண்டர் லீஃபும் நம்ம மேலே தூவிக்கணும். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஹவர்ஸ் பிடிச்சிதுங்க. அவ்வளோ பொறுமையாக அழகாக நான் அந்த பிரியாணி செஞ்சு எடுத்துருந்தேன். வீட்லேயும் எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது அது மேலே நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம நெய் விட்டுக்குவோம். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நீங்களே சொல்லுவீங்க என்கிட்ட வந்து அக்கா அந்த டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்ததுன்னு. இப்போது சின்னதாக ஒரு கரண்டி எடுத்து அந்த பிரியாணிக்கு நடுவில் சின்ன சின்ன ஓட்டையாக நம்ம போட்டுக்கலாம். அந்த ஹோல் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் அந்த ஹோல் கண்டிப்பாக போகணும். இப்போது அந்த ஹோல் போட்டு நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இதில் பிரியாணி கலர் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 கலர்ஸில் வந்து கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நார்மல் பிரியாணி மாதிரியே கலர்ஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு. லேயராக கலர் வேணும்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுனால அது மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா தவா தோசை சுடுவோம் இல்லையா, அந்த தவா வச்சு தான் இதோட மேலே இதை வச்சுக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் தான் வந்து டம் போட்டிருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் எடுத்து. இப்போ ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் வெளியே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். கலர் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 3 கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை நல்லா நான் வாழை இலையில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்கள். வாழை இலையில் சாப்பிடும்போது தாங்க பிரியாணியோட டேஸ்ட்டு அப்படி இருந்தது சூப்பராகவே. ஐம் அடிக்டட். உண்மையாலுமே பிரியாணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த பிரியாணிக்கு நான் அடிக்டாகவே ஆகிட்டேன், அந்த அளவுக்கு இருந்தது டேஸ்ட்டு. நார்மலாகவே பிரியாணி கடையில் போய் சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அவங்க வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருப்பாங்க. இந்த டேஸ்ட் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. ஒரு தடவை கூட நான் சாப்பிட்டதில்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரியாணி சாப்பிட்றேன். அதுவும் இல்லாமல் இந்த பிரியாணி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் ஏதாவது வித்தியாசமாக எனக்கு தெரியாத செய்யணும்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆனியன் ரைத்தா செஞ்சுருந்தேன். அண்ட் தென் வந்துட்டு கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருந்தேன். நல்லா இருந்தது. கத்திரிக்காய் பச்சடியும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்தது. அதுக்கப்புறமா இதோட சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை, அப்பளம், இவ்வளோதாங்க. ஐம் ரியலி ஹாப்பி. என்னோடய பர்த்டேக்கு நான் இதை ஒரு பெரிய ரிச்சான ஒரு ஃபுட் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தேட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான சமையல் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஹோம்மேட் குக்கிங் சேனல். பாய் பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ்.